Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா Moonwalk 2025ல தமிழ் டப்ல ஜியோ சினிமாஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு மலையாளம் பிரேக் டான்ஸை பத்தின மூவி. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஊர்ல திருவிழால சிட்டிக்கு வந்து டான்ஸ் ஆடக்கூடிய ஜூம் பாய்ஸ்ங்கிற பிரேக் டான்ஸை பார்த்து ஹீரோ அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பயங்கர இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அதே மாதிரி நம்மளும் டான்ஸ் கத்துக்கலாம்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்க போக, நாங்களே சிடி பார்த்து தான்ப்பா கத்துக்கிட்டோம்னு சொல்ல நம்ம கதையோட ஹீரோ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரேக் டான்ஸை கத்துக்கிட்டு ஊருக்குள்ள கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட டான்சிங் ஸ்கில்ல வந்து எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி டைம்ல ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அந்த காம்படிஷன்ல யாரு ஜெயிச்சாங்கிறத அழகா சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் டிராமா ஸ்டைல இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்க. மூன் வாக்குக்கு பேர் போன மைக்கேல் ஜாக்சனோட பிரேக் டான்ஸை வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பிளாட்டை நம்ம ஊர் நேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி மலையாளம்ல செம்மையா வச்சு பண்ணிருக்காங்க. தமிழ் லப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா. ஏர்லி 80s to 90sல நடக்கிற மாதிரியான டிராமா பீரியட்ல தான் செட் அவுட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் டீசென்டா வாட்சா, கிளைமேக்ஸ்ல சூப்பரா ஒரு ஹை டோன்ல தான் எண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த சுறா கேரக்டரை வச்சு செம்மையான சம்பவத்தை இந்த படத்துல பண்ணிருக்காங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். எமோஷனலா டச்சிங்கா நீட்டான ஒரு வைபு கொடுக்குற மாதிரியான மோட்டிவேஷனல் டிராமாவை லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவும் ப்ரொஃபஷனலாவும் நீட்டாவே நடிச்சிருந்தாங்க. படத்துல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ரைட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. கான்ஃபிளிக்ட், சப் ஸ்டோரிஸ், லேயரிங், லவ் டிராமா, ஃபேமிலி பிரஷர், அதை சுத்தி ஒரு பேஷனை தேடி போகும்போது வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருந்தாங்க. பிரபுதேவா மாஸ்டரோட எனிபடி கேன் டான்ஸ்ங்கிற ஏபிசிடி மூவி ஸ்டைல்ல தான் இந்த படத்தையும் எடுத்து பிரேக் டான்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி கலர்ஃபுல்லா சில விஷயத்தை காமிச்சிருந்தாங்க. எமோஷனலா கலந்து லவ் டிராமாவோட பசங்களோட கெரியர்ல எந்த மாதிரியான ஒரு விஷயம் சேஞ்ச் ஓவர் பண்றாங்கிறத நீட்டா காமிச்சிருந்தாங்க. படத்துல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸுமே பயங்கர எக்ஸென்ட்ரிக்கா பிஹேவ் பண்ணும். பட் இவங்க சொன்ன நினைச்ச விஷயத்த ஒரு கேரக்டரை வச்சு இன்டெப்தா நீட்டா பேசி டைலாக்ஸ் மூலமா ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணிடுவாங்க ஒரு சீன்லயுமே. ஏன்னா அந்த கோ வித் ஃப்ளோவோட சீன்ஸோட கண்டினியூட்டியை இழுத்து அதோட கன்வின்ஸ் பண்ணி கதை சொன்னது எல்லாமே அழகா இருந்துச்சு. மெலோடிக் டிராமா தான் ஃபீல் குட் ஃபிளேவர்ல எடுத்திருந்தாங்க. பயங்கர ரியலா இருக்கணுங்கிறதுக்காகவே டிராமா அண்ட் எமோஷன்ஸ்க்கு நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. பேரண்டிங்குமே லைட்டா டச் பண்ணிருக்காங்க. படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல மூவி. தமிழ் டப் வெர்ஷன்ஸோட ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. இந்த மூன் வாக் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.6 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you, love you all.